நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, இதெல்லாம் சுத்தம் பண்ணது யாரு? ஏமா, நீங்க இல்லாம எந்த வேலையும் நடக்காதா என்ன? நீங்க சுத்தம் பண்ணீங்களா? இல்ல அதுவா ஏன் வேலையை இவங்க ஏன் செய்யணும்? அம்மா, இவங்க பேர் சவிதா. வணக்கம். 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 இன்னில இருந்து வீட்டு வேலையில இவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. ஓ. சுகன்யா, நீ வா, நாம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். கிச்சனுக்குள்ள நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சமைச்சிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் தினமும் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? கிட்டத்தட்ட ஒரு 8 இல்லைன்னா 9:30. 8 மணிக்கு இல்லைன்னா 9:30 மணிக்கா? அது தினமும் ஒரே நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இனிமே நீங்க 9 மணிக்கே சாப்பிடுறீங்களா? சரி, சாப்பிடுறோம். சரி, நான் போய் சாலட் ரெடி பண்றேன். அம்மா, ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. ப்ளீஸ்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. லக்ஷ்மிக்கு சூரஜ் பிடிக்காம போகணும் எங்களுக்கு மட்டும் எப்படிமா தெரியும்? இந்த விஷயத்தை பத்தி நானும் யோசிக்காம விட்டுட்டேன். அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நீங்க சொன்னதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். பெரியவர் என் மேல கோவப்படுறதுல ஒரு தப்பும் இல்ல. இந்த விஷயத்தை கேட்டா அர்ச்சனாவோட அம்மா எவ்வளவு சங்கடப்படுவாங்க, இந்த வரனை தேட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்ப நம்மளால அவங்களுக்கும் பிரச்சனை. அவங்க புரிஞ்சுக்குவாங்கம்மா, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நானே அவங்க கிட்ட பேசுறேன். அவங்க நேரடியா நம்ம கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சுதான் நிக்கணும். அவங்கள நம்பிதானே இந்த வரனுக்கு சரின்னு சொன்னோம். என்ன கார்த்திக், நீ என்ன நினைச்ச? அவங்க மீட் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பாரு, எனக்கு மோகன ரொம்ப நல்லா தெரியும். இப்பனால என்ன ஆச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நிச்சயமா மாறிடும். அதனாலதான் மாப்பிள்ளைய பாக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நான் லட்சுமி கிட்ட சொல்லியிருந்தேன். நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். அக்கா, லட்சுமிக்கு உதவி பண்றதுக்காக தான் கார்த்திக் இதெல்லாம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுக்கும் இப்படித்தானே உதவி பண்ணாரு. இதுல என்ன உதவி இருக்கு? இவன் பண்ண உதவியால எனக்கும் நல்லது நடக்கல, லட்சுமிக்கும் நல்லது நடக்க போறது இல்ல. அக்கா, தயவு செஞ்சு நீங்களும் அத்தை மாதிரி பேசாதீங்க. இப்ப எதுக்கு நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி பேசுறீங்க? லட்சுமியோட வாழ்க்கை வேற, உங்களோட வாழ்க்கை வேற. கார்த்திக், உன்னோட பெரியவகிட்ட இப்படிதான் பேசுவியா? எல்லாரையும் நல்லாவே எதிர்த்து பேசிட்டு இருக்க கார்த்திக். உங்க 2 பேரோட பேச்சு கேட்டு நானும் முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டேன். எத்தனையோ வருஷமா என் மேல இருந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். அக்கா சொன்னது எல்லாம் உண்மைதான். பசங்களோட பேச்ச கேட்டா கஷ்டப்பட வேண்டி வரும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நடந்துருச்சு. இப்ப எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சாந்தி, அம்மா சாந்தி, சாந்தி அம்மா. இதுல நம்ம தப்ப எதுவும் இல்ல. லக்ஷ்மி சூரஜ் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னது நல்லதுதான். ஒருவேளை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கு சூரஜ் பிடிக்காம போயிருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும்? அவளோட வாழ்க்கையை நாசமாயிருக்கும். யாரும் இதை பத்தி ஏன் யோசிக்க மாட்டாங்க? இத பத்தி நான் அம்மா கிட்ட பேசி ஆகணும். அவங்க எல்லா வேலையும் வேகமா செஞ்சுட்டாங்க. மெதுவா உட்காரு. 9 மணிக்கு சாப்பிடணும், 10 மணிக்கு தூங்கணும். ம், பாருங்களேன். அம்மாவுக்கும் சித்திக்கும் உதவியா இருப்பாங்கன்னு தான் நான் உங்களை கூட்டிட்டே வந்தேன். ஆஹா, என்ன அம்மா மேல பாசம் பொங்குது. ஏமா, உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா? அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அம்மா, ஏஜென்சில இருந்தா. அது என்னன்னா, நம்ம வீட்ல வேலைக்கு யாரும் இல்லல்ல, உங்களுக்கு உதவி பண்ண யாராவது ஒருத்தர் தேவைன்னு தோணுச்சு. அதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். நான் பண்ணது சரிதானே? சரிதான். சரி, சம்பளத்தை பத்தி பேசிட்டியா? அம்மா, அத பத்திலாம் நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். நான் இருக்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அவங்க வேலை பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஐயோ, அவங்களோடது கையா இல்ல மிஷினா? எல்லா வேலையும் டப்பு டப்புன்னு முடிக்கிறாங்க. அம்மா, அது என்னன்னா, தனத்தோட ஸ்பீடு நம்ம எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சுல்ல, அதான் இப்படி தோணுது. வேற ஒண்ணும் இல்ல. அர்ச்சனா சொல்லு. என்னாச்சு வந்தனா? என்னால சிரிப்பை அடக்க முடியல. நீ அம்மா கிட்டே கேட்டுக்க.
என்னாச்சு உனக்கு? அர்ச்சனா சொல்லுமா. அர்ச்சனா, நீ அம்மா கிட்ட அவங்களுக்கு சவிதாவை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேளு. அம்மா. சும்மா கிண்டல் பண்ணாத. அர்ச்சனா சொல்லுமா. ஒன்னும் இல்லம்மா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, நம்ம தனமும் பாலாவும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதனால உங்க அண்ணா புதுசா ஒருத்தங்கள வேலைக்கு கூட்டிட்டு அம்மா, அவங்க பேரு கேர் டேக்கர். ஆஹா. அவங்க வேலைய பத்தி பேசிட்டு இருக்கும்போதுதான் சிரிப்பு வந்துருச்சு. சரி நீ சொல்லுமா. அண்ணி. லக்ஷ்மி வா. அண்ணா எங்க அண்ணி? அவர் குளிக்க போயிருக்காரு, நீ உள்ள வா. அட என்னாச்சு உனக்கு? உள்ள வா. நீங்க ஏதாவது வேலையா இருந்தீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணி, எனக்கு இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால தேவையில்லாம வீட்ல பிரச்சனை. எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்றது? நீ எதை பத்தியும் யோசிக்காத, எல்லாம் சரியா போயிடும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அண்ணி? சொல்ல போனா நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நாம யோசிக்கிறதுக்கும் பெரியவங்க யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கே தோணுது. ஏன்னா நீயும் சூரஜும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாம் பார்த்தா அதை ஏத்துக்க வீட்ல யாரும் தயாரா இல்ல. அண்ணி, இப்ப என்ன நடக்க போகுது? பெரியப்பா அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்காரு. சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதை பத்தியும் யோசிக்காத, கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, போ போய் தூங்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னா. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணா. இத்தனை வருஷமா நான் ஏனோ தானோன்னு இருந்துட்டேன். நம்ம அப்பா இறக்கும்போது நமக்கு ரொம்ப சின்ன வயசு. அதனால உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்புன்னு நினைச்சேன். நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்புன்னு நினைச்சேன். நீங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைச்சேன். பசங்க விவரம் புரியாம அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி. இல்லங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி நடந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். நீ இப்படி நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சின்ன பசங்க பெரியவங்களுக்கு தெரியாம ஏதாவது செய்வாங்க, அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. ஆனா நீ என்கிட்ட மறைச்சு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்க. லக்ஷ்மி நல்லா வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லையா? இல்ல தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் நினைக்க வேண்டாம். எங்க எல்லாருக்கும் எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நம்மளை விட சாந்தி. ராதிகா வீட்ல என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ரெடியா இருக்கியம்மா? ரெடி ஆயிட்டேன். வா, நானும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அவங்க கிட்ட இத பத்தி பேச போறேன். நானும் உன் கூட தான் வரேன். ஆனா அம்மா, நீங்க எதுக்கு? உங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்ல. அவங்க ஒரு நல்ல வரனை தேடி பிடிச்சு கொடுத்தும் லக்ஷ்மி அதை வேண்டான்னு மறுத்துட்டால. நான் கௌரி கிட்டயும் பேசணுமா? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க கிட்டயும் சொல்லிடணும்ல. அம்மா, ஒருவேளை நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா எங்க அம்மா கிட்ட நானே இத பத்தி பேசுறேன். இல்ல வேண்டாம் அர்ச்சனா, அவங்க கிட்ட நேரடியா நானே மன்னிப்பு கேட்கணும். வா போலாம். பரவாயில்லையே, இன்னைக்கு காலையிலேயே மொத்த வீடும் நல்லா சுத்தமாயிருச்சு. அது வந்துங்க, சவிதா இருக்காங்கல்ல, அவங்க காலையிலேயே எழுந்துச்சுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டிஃபன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணிடணுமா. ஆ, அம்மா, அட அர்ச்சனா,
வாங்க சம்பந்தியம்மா வாங்க. வணக்கம் சம்மதி. வணக்கம்மா. வணக்கம். 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 அம்மா நல்லா இருமா, சந்தோஷமா இரு. வாங்க சம்பந்தியம்மா, வந்து உட்காருங்க. உட்கார்றேன். வாங்க உட்காருங்க. வா அர்ச்சனா. வாங்கம்மா. உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்க. அப்புறம் கொஞ்ச நாளா என்னால உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியல. என்ன காரணம்னா தனமும் பாலாவும் கிராமத்துக்கு போயிருக்காங்க. அதனால வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே கவனிக்க வேண்டியதாயிடுச்சு. அது என்னன்னா ராதிகா, நீ இது வரைக்கும் அர்ச்சனாவுக்கு தானியாவோட கல்யாணத்தை பத்தி சொன்னியா இல்லையா? ஆமா, நான் ஃபோன் பண்ணி சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அர்ச்சனா, திவாகர் சித்தப்பா இருக்காருல்ல, அவரோட பொண்ணு தானியாக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கா. அதனால அவங்க ஏதோ கச்சேரி வைக்கிறதுக்கு பதிலா உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. பத்திரிக்கை கூட இங்கதான் இருக்கு. அவங்க கொடுத்துட்டு போனதுல இருந்து இங்கதான் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் கூட இங்கதான் எங்கேயோ நடக்க போகுது. பாட்டி அவங்க பேச்சுலர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு நான், அப்புறம் வந்தனா, அர்ச்சனா, கார்த்திக் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. கசின் கூட சேர்ந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அது வந்து அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுமா. அது வந்து உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும். லக்ஷ்மிக்கு நல்ல சம்பந்தம் தேடி கொடுத்துருக்கீங்க. ஐயோ என்னங்க நீங்க, இதுல நான் பண்ணது என்ன இருக்கு? நம்ம லக்ஷ்மி கொடுத்து வச்சவன்னு மட்டும்தான் எனக்கு தோணுது. அது வந்து என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க எங்களை மன்னிக்கணும். உண்மையிலேயே இந்த விஷயத்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு? ஏன் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? அப்படி என்னதான் நடந்தது? அது வந்து அம்மா, லக்ஷ்மிக்கு சூரஜ் பிடிக்கலையா? என்ன என்ன? அது அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. எங்களால உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம் தான் வந்திருக்கு. லக்ஷ்மி கிட்ட நாங்களும் இந்த விஷயத்தை எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறதே இது சொல்லிட்டு போலான்னு தான். இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசலான்னு இருக்கேன். கண்டிப்பா அவங்களுக்கும் நம்ம சொல்லி ஆகணும். உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணவா? இல்ல வேண்டாம் சம்பந்தி, நானே ஃபோன் பண்ணி பேசுறேன். சம்பந்தியம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். நீங்க எங்க இருந்தே ஃபோன் பண்ணி பேசிருங்க. ஃபோன் போட்டு கொடுமா. சரிங்க. பேசுங்க. வணக்கம் கௌரி, நான் லக்ஷ்மியோட அம்மா சாந்தி பேசுறேன். சாந்தி வணக்கம். சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம். மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்க வீட்டு சம்பிரதாயம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அது நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. அந்த கடவுளோட விருப்பம் இதுதானே நினைக்கிறேன். லக்ஷ்மிக்கு சுரஜ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க கொடுப்பன இல்ல. ஏ என்னாச்சு சாந்தி?
அது வந்து ஒரு காரணமும் இல்லைங்க. சொல்லப்போனா உங்க சூரஜ் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா நான் வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க எங்களை மன்னிக்கணும். நான் வச்சிடுறேன் கௌரி, நான் வச்சிடுறேன். யாருன்னு நான் பார்க்கறேன். ஹலோ, என்னங்க அங்க என்ன நடக்குது? ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல? உங்க சம்பந்திங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தல. இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்லங்க, அது வந்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கணும் இல்லையா? உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்திக்கல. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிங்க பின்வாங்கலாம்? சாதாரணமாவே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி நாம யோசிப்போம். உண்மையை சொல்ல போனா இப்பதான் பேச்சுவார்த்தையே நடந்திருக்கு. ஜெய்சீலன் சார், காரணம் எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு இது வேண்டான்னு தோணும் போது அவங்க சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். நான் என்ன நினைச்சேன்னா உங்க பொண்ணோட புகுந்த வீடு அது, அங்க உங்க பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கா, அதனால அவங்க நல்ல மனுஷங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, அவங்க உண்மையிலேயே நல்ல மனுஷங்க தான். அதே நேரத்துல பெரிய குடும்பமும் கூட. அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பேரும் இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அவங்க மேல நாங்க நிறைய மரியாதை வச்சிருக்கோம். இப்போ ஒரு வேளை நம்ம பசங்களுக்கு நடுவுல பொருத்தம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நம்ம நிச்சயம் நிறுத்தி தான் ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா உங்களுக்கு எனக்கும் பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அத மனசுல வச்சாவது நீங்க இப்படி நடக்காம பாத்துருக்கலாம். தேவையில்லாம எங்களால நீங்களும் அவமானப்பட்டு நிக்கிறீங்கல்ல. உங்ககிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இல்ல சம்பந்தியம்மா. எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்போ அவங்க ஒண்ணு சேர முடியலன்னு எழுதி வைக்கலன்னா யாரால என்னதான் பண்ண முடியும்? சரிம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். சம்பந்தியம்மா, ஒரு நிமிஷம் இருந்துட்டு போங்க. இல்ல வேண்டாம் ராதிகா, நாங்க கிளம்புறோம். வீட்ல எல்லாரும் ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சொல்லணும் தான் காலையிலேயே நான் கிளம்பி வந்துட்டேன். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாமா. ராதிகா, தயவு செஞ்சு உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரியாம இல்ல. கிளம்புறோமா? போயிட்டு வாமா.